அந்த பகுதி ஒன்றில் அந்த கொத்துபாக்களை பற்றி நான் பேசினேன். அதில் மெரிட்டோக்ரஸி, திறமைக்கு இடம் கொடுத்தல், புத்திஜீவிகள் உள்வாங்குதல், புத்திஜீவிகள் ஆண்களையும் பெண்களையும் உள்வாங்குதல், இதை பற்றி நான் பேசினேன். அதே நேரம் டெக்னோக்ரஸி பேசினேன், தொழில்நுட்பத்தின் முழு அளவையும் உள்வாங்குதல். அதிலே நான் பேசினேன் அனுரகுமார திசாநாயக்கன் வெற்றியில் 90% பங்களிப்பு டெக்னாலஜியை பயன்படுத்தியால் வந்ததுன்னு சொன்னேன். அதற்கு மேலால் பேசப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், பள்ளிவாசலுக்குள் ஆயிரக்கணக்கான குர்ஆன் இருக்கும், ஹதீஸ் இருக்கும். ஆனால் அவ்வளவு இருந்தும் பள்ளிவாசலுக்குள் நீதி இருக்கணும். There should be fairness and justice. Right? Fairness and justice. அப்போ ஃபேர்னஸ் வருவது, ஜஸ்டிஸ் வருவது அந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். ஒரு ஊரில் மூளைமார் மட்டும் ஆகிக்குது இல்லை, படித்தாக்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் வழங்கணும் கொத்துபா மேடையில். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், இதோட பாட்டன் சொத்தல்லேன்னு. யாரும் வெளியே தந்தில்லை. மிம்பர் மேடை வந்து மதரசாவில் ஓதி ஒரு ஆளுக்கு அவர்கிட்ட பாட்டன் சொத்தண்டு அப்படி இல்லை. எனவே இந்த தாலிபான் மைண்ட் செட், அந்தவாதி மைண்ட் செட் மாறி ஃபேர்னஸ் மேட்டர்ஸ். நீங்கள் தனியாக தின்ன ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தின்ன கிடைக்காது. சிம்பிள் வேர்ட். சரியா? தனியாக தின்ன ஆரம்பித்தீர்கள் என்றால், அதிலிருந்து கொண்டு முஸ்லீம் சமூகத்தை சுரண்ட ஆரம்பித்தீர்கள் என்றால் அது தொடர்ந்து நடக்காது. உதாரணத்துக்கு நீங்கள் அதிலிருந்து வியாபாரம் செய்கிறதா வெற்றுக்கொள்வோமே, யூ ஆர் டூயிங் எ பிஸ்னஸ் என்றால் மத்தாக்களுக்கு கொடுக்கணுமே. படித்தவனுக்கு பிஸ்னஸ் பண்ண சான்ஸ் கொடுக்கணும், பெண்களுக்கு பிஸ்னஸ் பண்ண சான்ஸ் கொடுக்கணும். இஃப் யூ ஆர் டூயிங் எ பிஸ்னஸ். இல்லாட்டி அங்கே பள்ளி நிர்வாகம் இல்லை, நீதி இல்லை. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணல, சல்லி எடுக்காமல் தான் பயம் பண்ணுறீங்க. அப்படி எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு ஒரு நாள், ஒரு ஆண் படித்தவருக்கு ஒரு நாள், ஒரு பெண்ணுக்கு ஒரு நாள் வரும். இப்படி அவைகள் பங்கீடு செய்யப்பட வேண்டும். கொத்துபா மஸ்ட் பி ஷேர்ட் என கூறி, தற்போது இந்த வீடியோவில் ஃபோனில் பேட்டரி சார்ஜ் குறைகின்றபடியால் இந்த கருத்தையும் கூறி நான் எனது உரையை முடித்துக்கொள்கின்றேன். எனவே ஒன் கண்ட்ரி ஒன் கொத்துபா மிக முக்கியமான இனோவேஷன். அதில் தான் இஸ்லாமிய எழுச்சி வரும், மக்கள் மறுமலர்ச்சி வரும், முஸ்லீம் சமூகத்தில் மாற்றம் வரும், எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், நீதி நிலைக்கும். அதே நேரம் இந்த நாடு விரும்புகின்றது மாற்றத்தை. முஸ்லீம்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள். எக்கானமிக் காஸ்ட் மேட்டர்ஸ், கவுண்டிங் காஸ்ட் மேட்டர்ஸ், வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இன்சைட் த மாஸ், அன்ஜஸ்டிஸ் இன்சைட் த மாஸ், இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு ஒன் கண்ட்ரி ஒன் கொத்துபா. பள்ளிவாசலில் ஒரு பள்ளிவாசலில் ஒவ்வொரு அவர் எப்படி யூஸ் ஆகுது, அந்த அவருக்கு ஆலிம்களுக்கு எவ்வளோ டைம் அலோகேஷன், இன்டலெக்சுவல்ஸுக்கு எவ்வளோ டைம் அலோகேஷன், பெண்களுக்கு எவ்வளோ டைம் அலோகேஷன், விமெனுக்கு, யூத், இவர்களுக்கு 4 ஏஜென்சிக்கு தேர் ஆர் 4 எலிமெண்ட்ஸ். ஆலிம்கள், இன்டலெக்சுவல் ஆண், இன்டலெக்சுவல் பெண், மௌலவிமார்கள், பெண் மௌலவிமார்கள், யூத், அடுத்த சந்ததி. ஒரு அவருக்கு எப்படி பங்கீடு செய்வது, டிஸ்ட்ரிபியூஷன், இவைகள் எல்லாம் தெளிவாக பேசப்பட்டு ஒரு நீதியான ஒரு பள்ளிவாசலை நடாத்துவீர்கள் எதிர்பார்க்கின்றேன். விவாதம் செய்வதோ உங்களை வீழ்த்துவதோ எங்களோட நோக்கம் அல்ல. ஆனால் கதவுகள் மூடப்பட்டால் ஃபேஸ்புக் திறக்கப்படும் என கூறி, ஒன் கண்ட்ரி ஒன் கொத்துபா, டாக்டர் எம்ஆர்எம் இனோவேஷன், அது தான் மொத்த மாற்றத்தையும் கொண்டு வரும். அதே நேரம் ஒன் வெஹிக்கல் ஒன் டிரைவர் கரெக்ட், ஒன் கண்ட்ரி ஒன் லீடர் கரெக்ட், ஒன் கண்ட்ரி ஒன் லோ நாட் கரெக்ட். அப்போ ஒரு பிளானட்டில் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், ஒரே இனம், ஒன்றில் ஆண் ஒன்றில் பெண், அவங்களுக்கு தான் ஒன் கண்ட்ரி ஒன் லோ அப்ளிகேபிள் பொருத்தமாக இருக்கும். ஒரு மல்டி கல்ச்சரல் சொசைட்டியில் அதன் நேரம் இந்த இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஒன் கண்ட்ரி ஒன் லோ நாட் அப்ளிகேபிள். எனவே மிக கவனமாக எதிர்கால நகர்வுகளை சிந்திப்பீர்கள் என கூறி, ஆட்சியோடு சேர்ந்து போகின்ற தன்மையை, கொலபரேட்டிங் வித் த கவர்மெண்ட், கொலபரேட்டிங் வித் அனுரகுமார திசாநாயக்க, கொலபரேட்டிங் வித் த நியூ பாலிசி சேஞ்சஸ், கொலபரேட்டிங் வித் பாலிசி சேஞ்சஸ், இவர்களோடு ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என கூறி
இந்த வீடியோ கிளிப்பை நான் முடித்துக் கொள்கின்றேன். டாக்டர் எம்ஆர்எம் 7773619667 7700071967 எம்ஆர்எம் அக்கௌண்ட் எம்ஆர்எம் லோ இந்த தளங்களில் எனது ஆக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் bless you all. God bless you all.